Good morning students. Today 5th standard term 3 science subject பார்க்க போறோம். lesson 2 animals பத்தி பார்க்க போறோம். So இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. Learning objectives. After the completion of this lesson, students will be able to understand reproduction in animals, differentiate oviparous and viviparous animals, know about endangered animals and the importance of save them, list out the importance of wildlife sanctuaries and national parks, understand the needs of prevention of cruelty to the animals. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்னாலே உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியும். ஆல்ரெடி நம்ம பிளான்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இனப்பெருக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் அது எப்படி சில அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா முட்டையிட்டு அது என்ன பண்ணும், அதோட ப்ரீட்ஸ் அதோட இனங்களை பெருக்கும். அது சில அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி போடும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வவிபரஸ் அண்டு விவிபரஸ் அதோட டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். தென் என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது நிறைய விலங்கினங்கள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த லெசனில் பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதாவது சரணாலயங்களும் தென் தேசிய பூங்காலாம் இருக்கு இல்லையா, அதோட முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்யூரல்ட்டி டு த அனிமல்ஸ், அதாவது அதை என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்த்துருப்போம். வாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அவர் பிளானட் Earth has countless number of organisms including plants and animals. ஸோ நம்மளோட பிளானட் எர்த்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ், நிறைய உயிரினங்கள் இருக்குது. சரியா, அதில் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி நிறைய அந்த ஆர்கானிசம்ஸில் இருக்குது. ஸோ அது நம்ம கவுண்ட்லெஸ், இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. among them animals are the most advanced organisms. ஸோ விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதோட ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். சரியா, ஸோ ஹையஸ்ட் பொசிஷனில் தான் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள், அனிமல்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் ஆர் ஏ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு த ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நேச்சுரலாகவே மனிதர்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான் என்னன்னு சொல்லலாம், அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். They are very closely associated with us in our daily life and contribute a lot to the us. ஸோ நமக்கும் நம்மளோட அந்த விலங்குகளுக்கும் நிறைய என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்லி அசோசியேட் வித் us in our daily life and contribute a lot of us. ஸோ நம்மளோட அன்றாட வாழ்வில் விலங்குகள் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. சரியா, நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் அனிமல்ஸ்கிட்ட இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கிது, பெனிஃபிட்ஸ் தான் நிறைய கிடைக்கிது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் நவடேஸ் மோர் தென் எவர் பிஃபோர். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது நேச்சரை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அதை அழிச்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணி அங்கே பில்டிங் பண்ணுறாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அனிமல்ஸோட அந்த லிவிங் பிளேஸ் என்ன ஆகிடுது, கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால் நிறைய அனிமல் ஸ்பீசஸ் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹென்ஸ் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் அண்ட் மெனி ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசியஸ் ஆர் டிஸ்அப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, நம்மளோட எர்த்தில் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. வி ஆர் கோயிங் டு, இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் இன் திஸ் லெசன். This lesson will deal with the reproduction in animals, extinctions of animals and way to the preserve them. ஸோ நம்ம எப்படி விலங்குகளோட இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்ற பார்க்க போகிறோம். தென் அனிமல்ஸே இல்லைன்னா என்ன சுச்சுவேஷன் அப்படின்ற பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி பார்ப்போம், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ்.
Animal reproduction is the biological process by which an organism gives rise to new organism. ஸோ நமக்கு தெரியும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது அதோட சேம் பீசஸ் வந்து நியூ ஆர்கனிசம்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணுன்றது தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா, அந்த லைனை திரும்ப ரீட் பண்ணுறேன், கவனிங்க. Reproduction is the biological process by which an organism gives rise to a new organism. This process is seen in all living organisms, both plants and animals. So இந்த ப்ராசஸ் வந்து எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே, லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் நடக்கும். போத் பிளான்ட் அண்டு அனிமல்ஸ்லேயே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அது வந்து சீடு வந்து கம்போஸ் ஆகுது, ஃப்ளார்லேருந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டுலாம் பார்த்தோம் இல்லையா. ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸு அது எப்படி வந்து மிங்கிள் ஆகுது, விண்ட் மூலமாக போகுது, அடுத்து வந்து டிஸ்போசல் ஆகுது அப்படின்றலாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் இந்த லெசனில் நம்ம அனிமல்ஸோட ரீப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்சியல் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்பீசியஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ். In animals, two types of reproduction are seen. They are sexual reproduction and asexual reproduction. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இனங்கள், அதோட ஸ்பீசியஸ் வந்து அதோட சேம் ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் எது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொன்னாங்க, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். Sexual reproduction is a natural way of reproduction in humans, animals, also in the most of the plants. ஸோ வந்து இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்றது எதுக்கிட்டேலாம் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்டு மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ், பெரும்பாலான தாவரங்கள்கிட்டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். This type of reproduction is more complex and lengthy as compared to the asexual reproduction. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் வந்து லென்த்தியாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பேர் வித் த asexual reproduction. ஸோ அதோட இது வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், மோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் ப்ரொடியூஸ் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் சரி, சேம் இதாகவும் சரி, ஒரே மாதிரியானது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷனில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் ஸ்டேஜ் என்னென்னா ஃபெர்டிலைசேஷன், தேர்ட் ஒன் என்னென்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் பார்க்க போகிறோம். This is the first stage of sexual reproduction. இதுதான் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் தான் என்னென்னா ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் மூணுக்குமே சேம் தான். ஓகேவா. இன் திஸ் ஸ்டேஜ் கமேட்ஸ் வந்து என்னதுன்னா செக்ஸல்ஸ், கமேட்ஸ்னால் என்னது செக்ஸல்ஸ். இன் திஸ் ஸ்டேஜ் கமேட்ஸ் formation and transfer to gametes take place. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா கமேட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கமேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி தென் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா. இன் அனிமல் males and females have different reproductive organs. The male reproductive organs is called testes and the female reproduction organ is called ovary. ஸோ வந்து அனிமல்ஸில் வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ மேலோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டி, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. ஓகேவா. The testes produce the male gametes known as sperm and ovaries produce the female gametes known as ova or eggs. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கமேட்ஸ் வந்து எதான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து ஓவரிஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபீமேல் கமேட்ஸை வந்து என்ன பண்ணுவோம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவா அப்படின்னு சொல்கிறோம், ஆர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். த மேல் கமேட்ஸ் ரீச் த ஃபீமேல் கமேட் டூரிங் திஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் மேல் கமேட்ஸும் ஃபீமேல் கமேட்ஸ் வந்து என்ன ஆகும் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் பார்க்க போகிறோம்.
ஸோ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் நான் ரீட் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. This is the first stage of sexual reproduction. In this stage, sex cells formation and transfer of gametes take place. In the animals, males and females have different reproductive organs. The male reproductive organs is called testes and the female reproductive organs is called ovary. The testes produce the male gametes known as the sperms and the ovaries produce the female gametes known as the ova or eggs. The male gametes reach the female gametes during this stage. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். பாருங்கள், when the male gametes reaches the female gametes, they begin to the fuse together. The fusions of gamete is known as the fertilization. ஸோ அந்த ஃபியூஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? ஃபெர்டிலைசேஷன் ஃபார்மேஷன் நடக்குது. டியூரிங் த ஃபெர்டிலைசேஷன் the nucleus of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of fertilized egg known as the zygote. ஸோ இது வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் நியூக்ளியர் வந்து என்ன ஆகும்? எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஃபார்மேஷனை தான் என்ன சொல்கிறோம்? ஃபெர்டிலைசேஷன் எக் அப்படின்னு சொல்கிறோம். அதான் என்ன சொல்கிறாங்க? சைகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், fertilization in animals take place in two ways. They are external fertilization and internal fertilization. ஸோ ஃபெர்டிலைசேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல்னால் வெளியில், இன்டர்னல்னால் உள்ள. ஓகேவா? பாருங்கள், external fertilization take place outside the animal's body. It usually take place in aquatic environments where both eggs and sperms are released into the water. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்னென்னா இது அக்வாட்டிக் அனிமல்ஸில் தான் அதிகமாக, அதாவது நீரில் வாழ்கிற விலங்குகள்கிட்ட தான் இது வந்து அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட எக்ஸையும் சரி அதோட ஃபேர்ம்ஸையும் எங்கே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணோம். The fertilization in the frogs and fish takes place by this method. When the fertilization take place inside the animal's body, it is called internal fertilization. ஸோ பாடிக்குள்ளே வந்து ப்ராசஸ் நடக்கிறதா என்ன சொல்கிறோம்? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்டு த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் இன் அனிமல்ஸ் லைக் கேட், டாக், கவ் எக்ஸட்ரா. ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்றது கேட், டாக், அதாவது லேண்டில் லிவ் பண்ணுற அனிமல்ஸ் கிட்ட தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? எம்ப்ரியோ ஃபார்மேஷன். The zygotes further divides repeatedly into groups of cells. These cells developed into different tissues and organs constituting a full body. This structure is known as embryo. ஸோ இந்த எம்ப்ரியோ ஃபார்மேஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைகோட் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகி செப்பரேட் குரூப் செல்ஸாக சேஞ்ச் ஆகி பாடி வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து இப்போ டாக்னு பார்த்தோன்னா அந்த டாக் வந்து ஃபுல் ஃபார்மேஷன் நடக்கிறது தேர்ட் ஸ்டேஜில் தான் எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த எம்ப்ரியோ continues to develop in the uterus and it's developed into body parts such as a head, face, hand, legs, etc. Based on whether the embryo develops outside or inside the body, animals are classified into oviparous and viviparous respectively. ஸோ வந்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஓவிஃபரஸ் அனிமல்ஸ் அண்ட் வந்து விவிஃபரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு டூவாக வந்து இதை வச்சு தான் டிவைட் ஆகுது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவிஃபரஸ் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் இன் விச் எம்ப்ரியோ டெவலப்ஸ் அவுட் சைட் த பாடி ஆர் கால் ஓவிபரஸ் அனிமல்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட் சைடு, அதாவது பாடிக்கு வெளியில் ப்ராசஸிங் நடக்குது. தே ப்ரொடியூஸ் தேர் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் லேயிங் எக்ஸ். நம்ம வந்து கென்னெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? காக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா காக் இதெல்லாம் வீட்டில் நம்ம வந்து வளர்க்குறோம் இல்லையா? அதுக்கு அடுத்து டக், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவிபரஸ் அனிமல்ஸ். இது வந்து எக்கை வந்து என்ன பண்ணுவோம்? லே அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேர்டு வந்து அதோட ஹீட் மூலமாக என்ன ஆகும்? நியூவாக வந்து யங் ஒன் பேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நியூ ஒன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த எக்ஸ். த எக் செல்ஸ் ப்ரொடக்ட் the embryo from the outer environment and the embryo receive its nutrients from the egg yolk. In these animals, the newborn one will have different developmental stage. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இருக்கு இல்லையா எக் யாக், அதுனா மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்? அந்த எம்ப்ரியோ வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். எம்ப்ரியோனா என்னது? அந்த குட்டி கோழி குஞ்சு, பறவை குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? பாருங்கள், ஓவிபரஸ் அனிமல்ஸ் அந்த ஃபஸ்ட் பேரை ரீட் பண்ணுறேன்.
Animals in which embryo develops outside the body are called viviparous animals. They produce their offspring and by the laying eggs. In the case of birds, new ones are produced from the eggs. The egg cells protect the embryo from outer environment and the embryo receives its nutrients from the egg yolk. In these animals, the newborn one will have different developmental stage. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதோட ஸ்டேஜஸ் வந்து எதுலேயே டெவலப் ஆகும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த எக், அந்த எக்கோட லேயருக்கு உள்ளேயே வந்து என்ன ஆகும், எல்லா ப்ராசஸிங்குமே நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டர்ஃப்ளை தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் லைக் எக், லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். ஈச் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். The process in which a butterfly become an adult is called metamorphosis. The life cycle process can take a month to years. ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, மெட்டமார்ஃபஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு நியூவான ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்து சேஞ்ச் ஆகிற ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓவிபரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. Do you know பாருங்கள், the amphibians are animals which have double life. The early part of an amphibian life is spent in the water. ஸோ amphibian என்னது லேண்ட் அண்ட் வாட்டரில் லிவ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணோம், அதோட யங் லைஃப் வந்து எங்கன்னா வாட்டருக்குள்ளேயே அது வந்து லிவ் பண்ணுது. as they get older they spend time on land. ஸோ ரொம்ப அதுக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா லேண்டில் வந்து அது வந்து என்ன பண்ணுது, லிவ் பண்ணுது. Amphibians like frog lay thousands and sometimes millions of small soft eggs in the water. ஸோ இந்த amphibians frog வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா millions thousands of eggs வந்து அது வந்து எப்படி இருக்கும், சாஃப்டாகவும் ஸ்மால் சைஸாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸை வந்து எங்கே வந்து லே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் வந்து அது லே பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து இப்போ பட்டர்ஃப்ளையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எ பட்டர்ஃப்ளை லே எக்ஸ் ஆன் த லீஃப். ஸோ பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுமா, ஃபஸ்ட்டு லீஃபில் வந்து என்ன பண்ணும், அந்த ஃபிகர் பாருங்கள், லீஃபில் வந்து எக்கை வந்து லே அவுட் பண்ணுது. ஓகேவா. தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்ட். எப்படி இருக்குன்னா ஸ்மாலாகவும் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். ஆஃப்டர் 5 days about 5 days after the eggs are laid, a tiny worms like creature will catch from the egg. ஸோ அந்த எக்லேருந்து என்ன ஆகுனா குட்டி புழுவாக வந்து அது என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சரியா. ஸோ 5 daysக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன புழுவாக வந்து அது உருவாகுது. சரியா. அது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எக்குலேருந்து தான் வருது. இதுதான் எக்கு ஸ்டேஜ். அந்த எக்கு ஸ்டேஜ்லேருந்து அந்த குட்டி புழுவாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா, வார்ம்ஸாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதான் லார்வா. செகண்ட் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம், கேட்டர்பில்லர். செகண்ட் ஒன் என்னதுப்பா, caterpillar. The second stage is the caterpillar. It is also called larva. So on the leaf la irukliya adudha enna larva stage. It looks like a worm. The caterpillar start to eat leaves and flowers. Once it has catched, it grow very fast because it eats a lot. ஸோ இது என்ன பண்ணுன்னா நிறைய லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய சாப்பிடும். சீக்கிரமாக என்ன ஆகிடும், அது வந்து க்ரோத் ஆகும். இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் இட் ஈட் எ லாட். ஆஸ் இட் க்ரோஸ் ஃபாஸ்ட் இட் sheds its old skin and get new skin. A caterpillar shedding its outer grown skin is called the molding. ஸோ அது வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மோல்டாக இருக்கும் அதோட ஸ்கின்ஸ் வந்து. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பியூப்பாவாக மாறுது. த தேர்ட் ஸ்டேஜ் இஸ் த பியூப்பா. இட் இஸ் மோஸ்ட்லி ப்ரௌன் ஆர் க்ரீன். இது என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் ஆர் க்ரீன் கலரில் இருக்கும். திஸ் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேஜ் அஸ் வெல் அஸ் த சேஞ்சிங் ஸ்டேஜ். ஸோ இது வந்து என்ன பண்ணும், லார்வா ஸ்டேஜில் தான் அதிகமாக ஃபுட் எடுத்துகிட்டு நல்லா வந்து அது வந்து க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், ரெஸ்ட் ஆஃப் டைம் ஃபுல்லாக வந்து அது க்ளோஸ் ஆகி ப்ரௌன் கலர் அது க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் ஏதாவது பிளான்ட் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க, டெய்லி அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். சரியா. அடுத்து வந்து என்ன ஆகுனா ஸ்டேஜ் 4. அப்போ தான் பட்டர்ஃப்ளை வந்து என்ன ஆகுது, அடல்ட் ஸ்டேஜுக்கு மாறும். இந்த 4th ஸ்டேஜ் த பியூப்பா ஓப்பன்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை கம்ஸ் அவுட். அந்த பியூப்பா இருக்கு இல்லையா, அதாவது கவர்டு ரெஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து என்ன ஆகும், இது ஓப்பன் ஆகும், ஃபுல் பட்டர்ஃப்ளைவாக சேஞ்ச் ஆகி. எ பட்டர்ஃப்ளை இஸ் சம்டைம்ஸ் கால்ட் ஆன் imago. It is also called as adult. Butterflies are very colorful. When the butterfly first comes out, it very tired and so it rests. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்து எப்படி இருக்கும், டயர்டாகவும்
ரொம்ப வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படும். தென் த பட்டர்ஃப்ளை வில் லே எக்ஸ் அண்ட் த லைஃப் சைக்கிள் வில் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஸோ திரும்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நியூவாக வந்திருக்குல்ல அடல்ட் பட்டர்ஃப்ளை அதுவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எக் வந்து லே அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவிபரஸ் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். Animals in which the embryo develops inside the body are called viviparous animals. These animals give birth to the young ones. The developing embryo gets its nutrients from the mother. Humans, how deer and dogs are example for viviparous animals. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மதரோட பாடிக்குள்ளேயே வந்து அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நியூ யங் ஒன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதோட பாடிஸ் எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா யங் ஒன்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன், ஹவுஸ், டீர் அண்ட் டாக்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் விவிபரஸ் அனிமல்ஸ்க்கு. அது வந்து முட்டையிட்டு அதோட யங் ஒன்ஸ் வந்து டெவலப் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணும், குட்டி போடும். சரியா, பாருங்கள். அடுத்து என்னென்னா ஒவிபரஸ் அனிமல்ஸ்க்கும் விவிபரஸ் அனிமல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். The developments of the embryo takes place outside the animal. எஸ், இது வந்து என்ன ஆகும்னா அவுட் சைடில் தான் வந்து டெவலப் ஆகும். விவிபரஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எம்ப்ரியோ வந்து இன்சைட் த அனிமல்ஸில் தான் நடக்கும். The developments of embryo takes place inside the animals. இது வந்து என்ன பண்ணும், விவிபரஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா they produce their young ones by laying eggs directly birth to the young ones. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக அது வந்து பர்த் பண்ணி கொடுக்கும். The embryo receive the nutrients from the egg yolk. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட அந்த எக்கோட மஞ்சள் கரு முட்டையில் தான் என்ன பண்ணுவோம், நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதை தான் வந்து அந்த யங் ஒன்ஸ் வந்து எடுத்து டெவலப் ஆகும். இதில் வந்து என்னென்னா மதர்கிட்ட இருக்க இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இந்த எம்ப்ரியோஸ் வந்து என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஒவிபரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டில்ஸ் அண்டு பேர்ட்ஸ் சொன்னோம். அடுத்து வந்து விவிபரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து கேட், டாக்ஸ், ஹியூமன்ஸ் அண்டு அனிமல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனாக என்ன, அதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் விவிபரஸ் ரெண்டுமே பார்த்தோம், அதோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.